மெழுகு பதம் கிட்டத்தட்ட வந்துருச்சு. இந்த கையில் பார்க்கலாம். ஏற்கனவே அந்த கை ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால மெழுகு பதம் வந்துருச்சு. அப்படியே உருண்டு தனியாக. இந்த மாதிரி ஒரு 4-5 வீடியோ எனக்கு நிறைய பேர் இப்போ ஷேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சிஸ்டர் உங்களை மாதிரி ரெடி பண்ணுறாங்க, உங்களை மாதிரி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நமக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்க. இப்போ எண்ணெய் காய்ச்சிற வேலை ஒரு வாரமாக போயிட்டுருக்கா, அதுலேயும் நைட்டு சுத்தமாக தூங்கவே இல்லை, அதனால ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த மெத்தட் வந்து என்னோட மெத்தடு கிடையாது. இது வந்து ஒரு பழமையான பாரம்பரியமான ஆயுர்வேத முறை. ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு முறை இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. இது ஒரு ரகசியமாகவே இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அதை உடைச்சது நம்ம தான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஹேர் ஆயில் ரெடி பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. நீங்களே எப்படி வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதனாலேயே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது என்னோட மெத்தட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இது ஒரு பழமையான ஆயுர்வேத முறை. ரகசியமாக இருந்த ஒன்றை உடைச்சி நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்தது வேணா நம்மளா இருக்கலாம். ஆனால் அது நான் நினச்ச அளவுக்கு நிறைய பேருக்கு போய் சேரல. ஏன்னா நம்ம ஒரு செலிப்ரிட்டியோ இல்லை நமக்கு ஒரு பகமானமோ எதுவும் கிடையாது. ஏன்னா இப்படியெல்லாமா பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் சொன்னாங்க. ஆனால் இப்போ ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி வீடியோ போடும்போது தான் சில பேருக்கு தெரியுது, ஆமாம் இல்லை சிஸ்டர் சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி தெரியுது.